மீண்டும் சாட்டி சிந்தாத்திரி அன்னை திருத்தலத்தில் இருந்து மறை பாடசாலையூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். இரக்கமும் வல்லமையின் நிறைந்த பரலோக பிதாவே, மறை பாடசாலையினூடாக மறை அறிவை வளர்த்து கொள்ளும் நோக்கோடு நீர் எம்மை தூண்டியிருக்கிறீர், எம்மை வழி நடத்தியிருக்கிறீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே இந்த மறை பாடசாலையினூடாக இறைவாக்கினர்களுடைய வாழ்வும் பணியும் அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். நீரமோடு கூடவிருந்து உம்முடைய ஆவியினுடைய அருள் பொழிவை எங்கள் மீதும் வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் பார்க்கின்ற பயனடைய இருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்க இறந்து வேண்டுகிறேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றேன். ஆமேன். அன்புமிக்க மாணவர்களே, பெரியவர்களே, கடந்த வாரத்திலே இஸ்ராயேல் மக்கள் இறைவனுடைய ஒரு இனமாக, தனிப்பெரும் இனமாக அவர்கள் தோற்றம் பெற்றதை இறைவன் 10 கட்டளையினூடாக அவர்களை வழிநடத்தி உடன்படிக்கையினூடாக அவர்களை உறுதிப்படுத்தியதை கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய நாளிலே அடுத்த பகுதியாகிய இஸ்ராயேல் மக்களை இறைவன் வழிநடத்துவதற்கு தெரிவு செய்த, அவர்களை பாதுகாப்பதற்கு இஸ்ராயேல் மக்கள் சிதறுண்டு அடிமைத்தன மக்களாக கொண்டு செல்லப்பட்ட பொழுதெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை வலுப்படுத்திய இறைவாக்கினர்களை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய 4 ஒரு பகுதி இந்த இறைவார்த்தை நூலிலே காணப்படுகிறது. இந்த இறைவாக்கினருடைய வாழ்வும் பணியும் எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை இறை நம்பிக்கையிலே வளர்த்தெடுத்தார்கள், எவ்வாறு இறைவனுடைய பாதையிலே இஸ்ராயேல் மக்கள் செல்லுவதற்கு உறுதுணையாக இருந்து இறைவனிடமிருந்து வருகின்ற செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள் என்பதை பற்றி வேதாகமத்திலே 4 ஒரு பகுதி இந்த இறைவாக்கினருடைய பகுதியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இறைவாக்கினருடைய காலத்தை கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதிகளிலே இந்த இறைவாக்கினருடைய வாழ்வும் பணியும் இஸ்ராயேல் மக்களை நம்பிக்கையிலே நிலைக்க வைத்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதிகளே ஆகும். இதற்கு முன்னும் பின்னும் இறைவாக்கினர்கள் இருந்ததே இல்லை என்பதை இந்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மோசேயை முதல் இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவானை இறுதி இறைவாக்கினர் எனவும் சிலர் கருதுகிறார்கள்.
இந்த 8ஆம் நூற்றாண்டில் முதல்தான் இறைவாக்கு உரைக்கப்பட்டது, இறை செய்தி மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது ஒரு தனி சிறப்பாக நாங்கள் பார்க்கிறோம். இறைவாக்கினர்கள் இறைவனுடைய தனி தூதுவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்லுகின்ற மனிதர்களாக இறைவாக்கினர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இறைவாக்கினர்கள் எனப்படுபவர்கள் யார்? இந்த இறைவாக்கினர்களை எபிரேய மொழியிலே நபி என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த நபி என்று சொன்னால் அறிவித்தல் என்பது பொருள். அதாவது மக்களுக்கு அறிவிப்பது, செய்தியை கொடுப்பது என்பதுதான் இந்த நபி என்பதனுடைய பொருளாக காணப்படுகிறது. இறைவாக்கினர்களை அறிவிப்பவர்கள் எனவும் அக்காடி மொழியிலே நபி என்று சொன்னால் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி பொருள்படுகிறது. அதே நேரத்திலே எபிரேய மொழியிலே பக்தன் அல்லது குறி சொல்லுபவன் அல்லது மந்திரவாதி என்று சொல்லி பல்வேறுபட்ட மொழிகளினாலே எபிரேய மொழியிலே போலி இறைவாக்கினர்கள் என பல பெயர்களினாலே இந்த இறைவாக்கினர்களை அழைத்திருக்கிறார்கள். இஸ்ராயலுடைய வாழ்க்கையில் இறைவாக்கினர்கள் தங்களை இத்தகையரோடு ஒன்றுபடுத்தாமல் தாங்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை எடுத்து எம்புகிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் ஆமோஸ் சொல்லுவார், நாங்கள் நபியும் அன்று அந்த கூட்டத்திலே சார்ந்தவர்களும் அல்ல. இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சென்று அவர்கள் மக்களை இறைவழியிலே இட்டு செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நற்செய்தியை அறிவிக்கின்றவர்கள், இறை செய்தியை பரப்புகின்றவர்கள் என்பதுதான் பொருள் என்பதை இறைவாக்கினர் ஆமோஸ் திட்ட தெளிவாக எடுத்து எம்புகிறார். நாங்கள் நபிகளும் அல்ல, நபி கூட்டத்தை சேர்ந்தவர்களும் அன்று. இஸ்ராயலர்கள் இறைவாக்கினர்கள் இறைவனோடு நெருங்கிய அந்நியோன்யமான தொடர்பை மேற்கொள்வதற்கும் ஒழுங்கினங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கும் இஸ்ராயல் மக்கள் இறைவனுடைய போதனையின்படி வாழ வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவதற்கும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவாக்கினர்கள் இறைவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்காலத்திலே இறைவாக்கினர்களை தீர்க்கதரிசிகள் என அழைத்தார்கள். அதாவது நடக்க போகின்றவற்றை முன்கூட்டியே மக்களுக்கு அறிவிக்கின்றவர்கள். இதனாலே அவர்களுடைய சந்ததியினரை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நாங்கள் அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முன் அறிவிப்பதனாலே முன்கூட்டியே வரப்போகின்ற நிகழ்வுகளை பற்றி அறிவிப்பதனாலே அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். நாங்கள் பார்க்கிறோம் 2004ஆம் ஆண்டு சுனாமி வரப்போது என்று சொல்லி யாரோ ஒருவர் முன்கூட்டி அறிவித்ததாக சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இந்த நாட்டிலே இந்த கொரோனா தொற்று நோய் பரவி இதனாலே மக்கள் அழிவார்கள் என்று சொல்லி பல கருத்துக்களை முன்னறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் முன்கூட்டி அறிவிப்பவர்களைத்தான் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த இறைவாக்கினர்களும் இறைவனுடைய செய்தியை முன்கூட்டியே மக்களுக்கு அறிவிக்கின்ற வரப்போகின்ற நிகழ்வுகளை அல்லது வரப்போகின்ற செய்திகளை முன்கூட்டியே அறிவிப்பதனாலே இவர்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இறைவனுக்காக
இறைவனிடமிருந்து வருகின்ற செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக, இறைவனோடு பேசி இறைவனோடு உறவாடி அந்த செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பவர்கள்தான் இந்த இறைவாக்கினர்கள். இந்த இறைவனுடைய எண்ணங்கள், இறைவனுடைய திட்டங்கள் அவரிடமிருந்து அறிந்து மக்களுக்கு எடுத்து கூறுவதே இறைவாக்கினருடைய முக்கியமான பணி. இறைவனுடைய எண்ணம் என்ன, இறைவனுடைய திட்டங்கள் என்ன, அதை எவ்வாறு இறைவனிடமிருந்து இந்த இறைவாக்கினர்கள் தாங்கள் அனுபவங்கள் வழியாக, காட்சிகள் வழியாக, இன்னும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளூடாக அந்த திட்டங்களையும் எண்ணங்களையும் உணர்ந்து மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற பணிதான் இவர்களுடைய முக்கியமான பணியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவாக்குரைத்தல், இறைவன்தான் தேர்ந்தெடுத்து சிலருக்கு இலவசமான கொடைகளை அளித்திருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ போர் இருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் தொடக்கம் ஆபிரகாமுடைய சந்ததி உருவாக்கப்பட்டு இஸ்ராயேல் மக்கள் பெரிது இனமாக உருவாக்கப்பட்டார்கள். அந்த இஸ்ராயேல் மக்களிலே நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் சிலரை இலவசமான கொடை அவர்களுக்கு சிலருக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பணியை மக்களுக்கு ஆற்றுவதற்காக, தன்னுடைய எண்ணங்களை திட்டங்களை அறிவிப்பதற்காக சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மக்களுடைய நலனுக்காக இந்த அருள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியினுடைய தூண்டுதல்களினாலே பிற்காலத்திலே இறைவாக்குரைத்தார்கள். இறைவனுடைய தூதுவர்களாக, இறைவனுடைய பணியாளர்களாக, ஆயர்களாக, காப்பாளர்களாக இவர்கள் இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என இறைவாக்கினரை அழைத்திருக்கிறார்கள். இவர்கள் தூய ஆவியினுடைய ஏவுதலினாலே செய்தியை அறிவித்திருக்கிறார்கள், தூண்டுதலினாலே செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். பிற்காலத்திலே இறைவாக்கினர்கள் தாம் இறைவனுடைய தூதுவர்கள், இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து எம்புகின்ற பணியாளர்கள், ஆயர்கள், காப்பாளர்கள் என பல்வேறுபட்ட பெயர்களினாலே இந்த இறைவாக்கினரை அழைத்திருக்கிறார்கள். இந்த இறைவாக்கினருடைய இறைவாக்கு பணியினுடைய அவசியம் என்னவென்று நாங்கள் இந்த விவிலியத்திலே பார்க்கிற பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்களை இந்த இறைவார்த்தை விவிலியத்திலே காண பொதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் சீனாய் உடன்படிக்கை வழியாக இறைவனுடைய மக்களாகப்பட்டார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக மாற்றப்பட்டார்கள். இறைவன் சொல்வதெல்லாவற்றையும் தாம் செய்வதாக உறுதி பூண்டிருக்கிறார்கள், உடன்படிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இறைவனுடைய திட்டத்தை எடுத்து கூறி அவர் வழியாக நடந்த பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் அரசர்கள் வழியாக இறைவாக்கினருடைய உதவியோடு நடந்தேறியதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவன் மக்களுக்கு தேவையான பொழுது இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து தம்முடைய செய்தியை அவர்களிடம் ஒப்படைத்து அறிவிக்கும்படி அனுப்புவதை இறைவாக்கினுடைய பணியினுடைய முக்கிய அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் இறைவாக்கினர் என பலர் அழைக்கப்பட்டார்கள். மோசே இஸ்ராயேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு விடுதலை பயணத்தின் போது பல முறைகளிலே இறைவனுடைய செய்தியை, இறை திட்டத்தை, இறை எண்ணங்களை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தியதாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த 40 ஆண்டுகள் பாலைவன பயணத்தின் போது இஸ்ராயேல் மக்கள் பல முறைகளிலே இறைவனை மறந்து, உடன்படிக்கையை மறந்து, நம்பிக்கையை இழந்து, இறைவனுடைய வழியை விட்டு நெறி மறந்து அந்நிய தெய்வங்களை வழிபட்டு பாவங்களை கட்டிக்கொண்ட பொழுது கடவுள் அவர்களை மறந்து விடவில்லை, அவர்களை தூக்கி எறியவில்லை. மாறாக மோசே வழியாக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். இந்த மோசையை தொடர்ந்து 150 வருடங்கள் மட்டில் இஸ்ராயேல் மக்களுடைய பணிகளுக்காக
அவருடைய ஒழுங்காக கிடைக்கப்படவில்லை. மோசமான நிலையை, கேவலத்தை வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே தான் இறைவாக்கினுடைய பணி இவர்களுக்கு அவசியமாக காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவனுடைய பணி இந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்கு, இஸ்ராயலரை ஒரு சமூகத்திலே ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருப்பதற்கு அரசர்கள், குருக்கள், இறைவாக்கினர் ஆகிய மூவரும் 3 தூண்களாகவே இருந்து செயல்பட்டிருப்பதை வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இஸ்ராயேல் மக்கள் வழிநடத்துவதற்காக இறைவன் அரசர்களை ஏற்படுத்தினார், குருக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இறுதியாக அவர்களை இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்து இந்த மூவருடாகவும் மிகப்பெரிய அளப்பெரும் செயல்களை செய்திருப்பதாகவும் அவர்கள் 3 பேரும் மிக முக்கிய தூண்களாக இருந்து செயல்பட்டார்கள் என்பதை வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த இறைவாக்கினுடைய பணி இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு பெரிதும் துணை புரிந்ததாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வேதாகமத்தில் இருக்கின்ற இந்த இறைவாக்கினர்களை நாங்கள் வகைப்படுத்துகிற பொழுது இந்த இறைவாக்கினர்களை இந்த வேதாகமத்தினுடைய அடிப்படையிலே 2 பெரும் பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம். ஒன்று, எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் எனவும், உதாரணமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் நாத்தான், எலியா, எலிசா, சாமுவேல், மோசே என்பவர்கள் எல்லாரும் எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களாக இருப்பதையும், இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் 16 பேரை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக இறைவாக்கினர் எசாயா, இறைவாக்கினர் எரேமியா, இறைவாக்கினர் எசேக்கியேல், இறைவாக்கினர் தானியேல், இறைவாக்கினர் ஓசை என்று சொல்லி இவ்வாறு 16 இறைவாக்கினர்கள் எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் பெரிய இறைவாக்கினர்கள் எனவும் சிறிய இறைவாக்கினர்களும் என 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். யூதர்கள் இறைவாக்கினரை முன்னைய இறைவாக்கினர், பின்னைய இறைவாக்கினர் என 2ஆக பிரித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 1200 தொடக்கம் 550 இடைப்பட்ட காலப்பகுதிகள் யோசுவாவிலிருந்து பபிலோனியாவுக்கு இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனம் வரை கொண்டு செல்லப்பட்டது வரை பணிபுரிந்த இறைவாக்கினரை முன்னைய இறைவாக்கினர் என்று சொல்லியும், கிறிஸ்துவுக்கு பின் 800 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 250 வரையில் பணிபுரிந்த இறைவாக்கினரை பின்னிய இறைவாக்கினர் எனவும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இவற்றை விட இறைவாக்கினர்களை பெரிய, சிறிய இறைவாக்கினர் என்று சொல்லி 2 பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். பெரிய இறைவாக்கினர்களே நாங்கள் 4 முக்கியமான பெரிய நூல்களை இந்த விபிலியத்திலே நாங்கள் படிக்கிறோம். 1 இறைவாக்கினர் எசாயா, 2வது எரேமியா, 3வது எசேக்கியேல், 4வது தானியேல். இந்த 4 இறைவாக்கினர்களும் பெரிய இறைவாக்கினராக இறைவார்த்தையிலே கருதப்படுவதை வேதாகமத்திலே குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிறிய இறைவாக்கினரை பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் ஓசையா, இறைவாக்கினர் அபகும், யோசுவா, செப்பனியா, ஆமோஸ், ஆகாய், ஓபதியா, செக்கரியா, யோனா, மலாக்கியா, மீகா, நாகும் இவர்கள் சிறிய இறைவாக்கினராக இருந்து செயல்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த விவிலியத்திலே இறைவாக்கினர் தானியேலை நூல் கருதப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அது
பிற்காலத்திலே மறைவு நூலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இணை திருமறை நூலாகவே பார்க்கிறோம். இதனாலே இந்த விவிலியத்திலே இறைவாக்கினருடைய பகுதிகளிலே இந்த தானியலும் இறைவாக்கினர் நூலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் அன்பார்ந்த மாணவர்களே, பெரியோர்களே, வளர்ந்தோர்களே, இறைவாக்கினர்களுடைய பணி மிகவும் முக்கியதொன்றாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், இஸ்ராயேல் மக்களை இறைவனுடைய திட்டத்தின்படி, இறை எண்ணங்களின்படி, இறை பராமரிப்பின் மூலம் வளர்த்தெடுப்பதற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இந்த இறைவாக்கினர்களை இரண்டு முக்கியமான பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். எழுத்து வடிவம் பெற்ற, எழுத்து வடிவம் பெறாத பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர் என்று சொல்லியும், அதே போல பவிலோனிய அடிமைத்தனத்துக்கு கொல்லப்பட்டது வரைக்கும் முன்னிய இறைவாக்கினர் என்று சொல்லியும், அதற்கு பின்னர் பணிபுரிந்தவர்களை பின்னிய இறைவாக்கினர் என்று சொல்லியும், பெரிய சிறிய இறைவாக்கினர் என்று சொல்லி இவ்வாறு இறைவாக்கினர்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வேதாகமத்திலே முன்னர் நான் சொன்னது போல 4 ஒரு பகுதி இறைவாக்கினர் நூலையே கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறை வார்த்தையை வாசிப்போம். இந்த இறை வார்த்தையிலே காணப்படுகின்ற இறைவாக்கினருடைய பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொருடைய பணிகளை நாங்கள் நோக்குவோம். அதனூடாக இறைவன் எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை வலுப்படுத்தி இருக்கிறார், இஸ்ராயேல் மக்களை நெறிப்படுத்தி இருக்கிறார், எவ்வாறு இறை திட்டங்களையும் எண்ணங்களையும் மக்களுக்கு முன்கூட்டி அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதனூடாக நாங்கள் பயன்பெற வேண்டும். தொடர்ந்தும் இறைவாக்கினருடைய பகுதியை நாங்கள் மீண்டுமாக பார்ப்போம். அவருடைய பணிகள் எவ்வாறு இருக்கிறது, அவர்கள் எவ்வாறு நற்செய்தியை போதித்தார்கள், இறை திட்டத்தை மக்களுக்கு அறிவித்தார்கள் என்பது பற்றி அடுத்த பாடங்களிலே நாங்கள் தெளிவுபடுத்தி அதை அறிய இருக்கிறோம். எனவே இறைவாக்கினர் யார், எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது பற்றி பார்த்திருக்கிறோம். அதிலே நாங்கள் தொடர்ந்தும் நிலைத்திருப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உம்முடைய பணியை இஸ்ராயேல் மக்களுக்கு சிறந்த முறையில் எடுத்து செல்வதற்காக நீர் இறைவாக்கினரை ஏற்படுத்தி அவர்களை உம்முடைய ஆவியினாலே நிறைத்து பணிபுரிய அழைத்திருக்கிறீர். அவர்களுடைய வாழ்வை பற்றி நாங்கள் சிந்திக்க எம்மை தூண்டியிருக்கிறீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையிலே நிலைத்திருக்கவும், இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய இறைவாக்கினரை வாழ்வை பின்பற்றி வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியறலும். ஆண்டவரே, இந்த மறையறிவை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கோடு அயராது பணிபுரிகின்ற பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.